நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேயிலை கட்டுப்படியாக உருளைக்கிழங்கு, பீன்ஸ், முட்டைகோஸ், கேரட், பீட்ரூட், பூண்டு உள்ளிட்ட மலை காய்கறிகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக குளிர்பிரதேசத்திலிருந்து மலை காய்கறிகள் அதிக அளவில் விளைச்சலை தருவதால் நீலகிரி மாவட்ட விவசாயிகள் மலை காய்கறிகளை அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றனர். அவ்வாறு பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்படும் மலை காய்கறிகள் மேட்டுப்பாளையம், கோவை, திருச்சி, சென்னை, பெங்களூர் போன்ற பகுதிகளுக்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுவது வழக்கம். இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தீவிரமடைந்து காணப்பட்டதால் மலை காய்கறிகள் அது சாகுபடியானது கொஞ்சம் அறுவடையானது தாமதமாக நடந்து வந்தது. இந்த நிலையில் வரத்து குறைவு காரணமாக தற்போது நீலகிரி மாவட்டத்தில் விளைவிக்கக்கூடிய கேரட் ஆனது ரூபாய் 100 முதல் 120 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மேட்டுப்பாளையம் மண்டிகளில் கேரட் 100 முதல் 130 ரூபாய் வரை தரத்திற்கு ஏற்றவாறு கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் உதகை உழவர் சந்தையில் உருளைக்கிழங்கு, பீட்ரூட், முட்டைகோஸ் மற்றும் காலிஃபிளவர் உள்ளிட்ட மலை காய்கறிகள் விற்பனை அதிக ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் விலை உயர்வு காரணமாக மலை காய்கறிகளை பயிரிடப்பட்டுள்ள விவசாயிகளிடையே பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மோகன்.